பல பிறவிகளில் செய்த தவத்தின் புண்ணிய பயனாகத்தான் ஒருவருக்கு பிரம்ம பதவி கிடைக்குது. அவருக்கும் மேலான தவத்தை செய்த ஒருவருக்கு விஷ்ணு பதவி கிடைக்குது. இவங்க 2 பேரும் நம்ம நடராஜாவின் ஆணை வழி படைத்தல் மற்றும் காத்தல் தொழிலை செய்கிறாங்க. எவ்வளவு பெரிய நிலை! ஆனா பாவம், அவங்க 2 பேருக்கும் நான்கிற தன்முனைப்பு வந்துட்டு, அதனால நானே பிரம்மம்னு சொல்லி அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்கு உண்மையை உணர்த்தி அருள் புரிய நம்ம நடராஜ பெருமான் ஒரு பெரிய ஜோதி வடிவாக தோன்றினார். அந்த நேரத்திலையும் கூட அதை பணிந்து வணங்காம அதன் அடிமுடியை தேடி கண்டுபிடிக்கிறவங்க பெரிய ஆள்னு போட்டி வச்சுக்கிட்டு பார்க்க போய் முடியாம தோத்து போனாங்க. நான் அவ்வளவு பெரிய பதவியில எல்லாம் இல்லை, பெரிய தவத்தையும் செய்யல. இருந்தாலும் எனக்கு பல பிறவிகளில் நம்ம நடராஜாவை வழிபட்ட புண்ணிய பயனால ஒன்னே ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுது. நடராஜா, என்னால ஆகக்கூடியது ஒண்ணும் இல்லை, உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லை, யாரையும் தெரியவும் செய்யாது. அப்படியே இருந்தாலும் அவங்ககிட்டலாம் நான் போக மாட்டேன்னு முழுசா அவர்கிட்ட என்ன ஒப்படைச்சிட்டேன். ஒரு அதிசயம் பாருங்க, தேடி போன பிரம்மா விஷ்ணுக்கே வெளிப்படாத நம்ம நடராஜா தானே வலி என்னை தேடி வந்து என் உயிர்ல கலந்து நிரந்தரமா குடிகொண்டுட்டார். இதை நானே பிறந்த பயன் படைத்தேன் அயன் நாரணனம் கோனே என தில்லை அம்பலத்தே நின்று கூத்து வந்த தேனே திருவுள்ளமாகி என் தீமையெல்லாம் மறுத்து தானே புகுந்தடியேன் மனத்தே வந்து சந்திக்கவேன்னு 11ஆம் திருமுறை கோயில் நான்மணி மாலையில பட்டினத்தார் அருள் செய்கிறார். பிரம்மாவும் விஷ்ணுவும் பார்க்க முடியாம எம்பெருமானேன்னு வேண்டி நிற்கும் போது எதுக்கும் பயன்படாத, எந்த தகுதியும் இல்லாத என் மனத்தில் புகுந்து அதில் இருக்கும் தீமையான குணங்களை கூட பொருட்படுத்தாம அதை நீக்கி என்னை ஆட்கொண்ட கருணையை என்னன்னு சொல்றது. நான் எதுக்காக இந்த பிறவி எடுத்தனோ அந்த பயனை முழுசா அடைஞ்சிட்டேன்.